உங்களோட சோஷியல் மீடியா கண்டென்ட்டான இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக் ரன் பண்ணுறீங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டை வந்து நாங்கள் ஒரு என்கேஜிங் டைம் ஒன்று சொல்லி ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் இருக்கும். அந்த சோஷியல் மீடியா டைமை சம்டைம் உங்களுக்கு வந்து அது அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஈவினிங் 4 o'clock சொன்னால் 4 o'clock வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்க மாட்டீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட போஸ்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணலாம். அப்படி ஷெட்யூல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுற கஷ்டம். ஷெட்யூல் ஆப்ஷன் இன்ஸ்டாகிராமில் இல்லை. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல ஷெட்யூல் ஆப்ஷன் இருக்கு. பட் இது ரெண்டையுமே வந்து நீங்க ஒரே இடத்துல ஷெட்யூல் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்க மெட்டா பிசினஸ் இது டாஸ்க் மேனேஜர் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து இது எப்படி ஷெட்யூல் பண்ணி கொள்ளலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க அந்த என்கேஜிங் டைமுக்கு உங்களால போஸ்ட் போட முடியல இன்னொரு சொன்னாலும், அதே மாதிரி ஒரு வீக்குக்கு இது ஒரு மந்த்துக்குரிய கண்டென்ட்டை நீங்க இது பண்ணி வைக்கலாம். நீங்க என்னன்னா உங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வீக்குக்குரிய கண்டென்ட்டை வந்து நீங்க ஒரு நாள்ல கிரியேட் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சரியான டைமுக்கு ஷெட்யூல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த என்கேஜிங்கா வச்சுக்கொள்றதுக்கா. ஓகே, சரி, நீங்க தனியா தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ஒரு சொன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடா இருக்கும். அதுதான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு பெல் ஃபீச்சர் அகாடமியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதே போல நீங்க இதுல ஆன்லைன்லேயே ஃப்ரீயா மணி மேக் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு கிளியரான ஒரு சரியான ஒரு கைடு ஒன்று நாங்கள் ஃபாலோ அந்த கோர்சஸ் கைட் கொடுக்குறோம். ஸோ தேவையானாக்கள் அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து A to Z கைடை ஒவ்வொரு கான்செப்ட்லையும் இது பண்ணும். காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், ஏஐ, ஃப்ரீலான்சர் நோட்டு சொல்லி 10+ வெப்சைட்டும் நாங்கள் இது பண்ணோம். அது சம்மந்தமானது டெலிகிராம் சேனலில் நீங்கள் செக் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோவில் இருக்கும் கான்செப்ட், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூலுக்கு வந்து நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் சூட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் லோகோ, பேர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களை கனெக்ட் பண்ண சொல்லும், அதாவது லொகின் பண்ண சொல்லும். அதை லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நாங்கள் ஹோமுக்கு வந்துடுவோம். ஹோமுக்கு வந்துட்டு இதில் கிரியேட் போஸ்ட்னு இருக்கும். அந்த கிரியேட் போஸ்ட்டை கொடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது காமன் ஆப்ஷன் இங்கே வரும். அதே மாதிரி டூல்ஸ் இதில் நீங்கள் ஆட்ஸ் பண்ணுறது, பிளானர், ஓர்டர்ஸ், இன்சைட்ஸ், லீட்ஸ், செட்டிங்ஸ், பில்லிங் எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும். அதே மாதிரி கண்டென்ட் கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறது இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ரீல்ஸ் சம்மந்தமாக இருக்கும், ஸ்டோரிஸ், அதே மாதிரி மென்ஷன் டெக்ஸ்ட் அதுகளும் இங்கே ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸும் இருக்கும். அதையும் நீங்கள் இதில் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நாங்கள் இதை ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஷெட்யூல் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதுல போஸ்ட்டுக்கு வந்துருங்க. போஸ்ட்ல லொகின் பண்ண சொல்ல நீங்க ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுல வந்து நீங்க கண்டென்ட் ஒன்று, உதாரணத்துக்கு நான் ஒரு கண்டென்ட் ஒன்று போடுறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ, இமேஜ் தேவைன்னா இதை ஆட் பண்ணலாம், லொகேஷன் ஆட் பண்ணலாம், எல்லாமே அதே மாதிரி இருக்கும். பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. இதுல நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னா போய் நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆகாது. என்ன ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நான் டம்மிக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இது ஓகே ஆகிட்டு ஃபேஸ்புக்கில்